எவ்ரி டாப் பெர்ஃபார்மிங் ஃபுட்பால் கிளப்புக்கு அந்த நம்பர் 8 பொசிஷன்ல உள்ள அந்த மிட்ஃபீல்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி மாடர்ன் ஃபுட்பால்ல நம்பர் 6 அண்ட் நம்பர் 8 2 பேரும் தான் ஆப்போனன்ட்டோட மிட்ஃபீல்ட வந்து அவுட் கிளாஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்கள வந்து அவுட் பேஸ் பண்றதா இருக்கட்டும், நம்மளோட மிட்ஃபீல்ட் பிளே ஸ்டைல வந்து இவங்க வந்து டிக்டேட் பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து 2 பேரும் தான் இருக்கு. அந்த மேட்ச் வின் பண்றதா, இல்ல லாஸ் பண்றதா, இல்ல டிராப் பண்றதான்னு சொல்லிட்டு இவங்க எப்படி ப்ளே பண்றாங்களோ அத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதுல ஒரு முக்கியமான பிளேயர் இன்னைக்கு தேதியில வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விட்டீனியா, ஹாவர்னவர்ஸ், அப்புறம் ராட்ரி இந்த மாரி பிளேயர்ஸ தவிர்த்து இவன் வந்து மான்ஸ்டர்ஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ராக் சாலிடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் சாட்டர்டே மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் ரயான் கிராவன்பெர்க் நம்ம லிவர்பூலோட நம்பர் 8 எல்லாருக்கும் நினைக்கலாம், "என்ன ப்ரோ இவன பத்தி பேசுற? அவனுக்கு 22 ஏஜ் தான் ஆகுது. லிவர்பூல்ல வந்து இப்ப தான் 5 கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். பட் இவன பத்தி இப்பயே பேசணுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா பேசணும். அண்ட் பேசுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நம்மளோட ஃபுட்பால் கம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கைண்ட்லி ஸ்மாஷ் தி லைக் பட்டன் அண்ட் ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ எஸ் ரயான் கிராவன்பெர்க் வந்து நெறைய பேருக்கு தெரியும். அவனுக்கு வந்து 22 ஏஜ் தான் ஆகுது. அவன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃபுட்பால்ல வந்து அயாக்ஸ்ல ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டான். பிகாஸ் அவன் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்ட்ஸ் பிளேயர் தான் அவன். அயாக்ஸோட அகாடமிலேருந்து தான் வந்தான். ஒரு 17, 18 வயசு வரைக்குமே வந்து அயாக்ஸ்ல தான் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பேயர்ன் மியூனிக் வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டா போனான். அஃப்கோர்ஸ் அப்பயும் வந்து லிவர்பூல் கூப்பிட்டாங்க, யுனைட்டட் கூப்பிட்டாங்க, ரியல் மேட்ரிடும் கூப்பிட்டாங்க. பட் அங்கலாம் போகாம பேயர்ன் மியூனிக் போனான். அங்க வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்டின்னா, நம்ம ஹாஷுவா கிமிச் அண்ட் கொரெட்ஸ்கா. இந்த 2 பேர தாண்டி அவனால ஸ்டார்ட் பண்ண முடியல. உங்க எல்லாருக்கும் தெரியும். கிமிச் அண்ட் கொரெட்ஸ்கா 2 பேருமே அந்த நம்பர் 8 அந்த நம்பர் 6 பொசிஷன வந்து மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவா ப்ளே பண்ணுவாங்க. நெறைய பேருக்கு நம்பர் 8, நம்பர் 6ன்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். டிஃபென்ஸ்க்கும், அஃபென்ஸ்க்கும் நடுவுல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருப்பான். அது ஒரு கண்டக்டர் இருப்பான். அவன் தான் வந்து நம்பர் 8. அப்புறம் நம்பர் 6 வந்து அந்த நம்பர் 8 வந்து கொஞ்சம் அந்த ஆர்கஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் 8 பிளேயர். அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் தான் நம்பர் 8 அண்ட் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் தான் நம்பர் 6. ஸோ தெளிவா சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராட்ரி வந்து நம்பர் 8 அப்புறம் விட்டீனியா இவன் வந்து நம்பர் 8 இந்த மாரிலாம் வச்சுக்கலாம். மாடர்ன் ஃபுட்பால்ல. அண்ட் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்பர் 6க்கு வந்து ஹாவர்னவர்ஸ் அப்புறம் நம்ம லிவர்பூல்லேயே மெக்காலிஸ்டர் இவங்கலாம் நீங்க சொல்லலாம் நம்பர் 6ன்னு. ஸோ இதுல வரிசையில வந்து ரயான் கிராவன்பெர்க் பேயர்ன் மியூனிக்ல எல்லாருக்குமே தெரியும். அவனால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. நெறைய மேட்ச் வந்து சப்ஸ்டிட்யூட்ல வருவான். நெறைய மேட்ச் சப்ஸ்டிட்யூட்ல வரமாட்டான். ஏன் அப்டின்னா, கோரட்ஸ்கா, கிமிச்ச தாண்டி அங்க வந்து பலினியாவும் அந்த நேரத்துல தான் இருந்தான். பலினியா வந்து ஒரு 3 வருஷம் அங்க இருந்தான். ஸோ அவனுக்கு அங்க ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, 2 வருஷம் கழிச்சு லிவர்பூல் வந்து 35 மில்லியன் ஆஃபர் பண்றாங்க பேயர்ன் மியூனிக்கு. பேயர்ன் மியூனிக் 2 கையும் வச்சுக்கிட்டு, "நீங்க எடுத்துங்கப்பா, காச என்ட்ட குடுத்துங்கப்பான்னு" சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நெறைய பேர் நெனச்சாங்க ஃப்ளாப் ஆயிருவான்னு சொல்லிட்டு. ஏன்னா பேயர்ன் மியூனிக்ல வந்து ப்ளேவே பண்ணல. இவனுக்கு குவாலிட்டி இல்ல. அதனால தான் ப்ளே பண்ண வைக்கலன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெனச்சிட்டு இருந்தப்போ, பண்டிட்ஸா இருக்கட்டும், ஜர்னலிஸ்ட்டா இருக்கட்டும் எல்லாமே என்ன சொன்னானுங்கன்னா, "ஹி வில் பி எ ஃப்ளாப் இன் பிரீமியர் லீக்." ஏன்னா 20 20 ஏஜ் தான் ஆச்சு அப்போ அவனுக்கு. லிவர்பூலுக்கு வந்தப்போ 20 கிராஸ் பண்ணி அப்ப தான் 21க்குள்ள வர்றான். நம்ம ஜூர்ஜன் கிளாப் தான் வாங்குனோம். இது அவனோட 3வது வருஷம். ஜூர்ஜன் கிளாப் வாங்குனப்போ, அப்பவும் அவனால ப்ளே பண்ண முடியல ஒழுங்கா. ஏன்னா, பிசிக் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ரொம்ப லீனா இருப்பான். பட் ஹைட்டா இருப்பான். ரொம்ப லீனா இருப்பான். பிசிக் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த பாடி வந்து மேசிவா இருக்காது. பட் அடுத்த இயர் ஆர்னே ஸ்லாட்டோட ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர்ல வந்து சப்ஸ்டிட்யூட்ல தான் அதிகமா யூஸ் பண்ணாங்க. பட் அவன் வந்த எல்லா மேட்சுமே பயங்கரமா ப்ளே பண்ணான். அண்ட் இந்த இயர் ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ராக் சாலிடா இருக்கான். ப்ரொக்ரசிவ் பாஸஸா இருக்கட்டும், அந்த டிஃபென்ஸ்க்கும், அஃபென்ஸ்க்கும் உள்ள அந்த கனெக்ஷன் பிளேவா இருக்கட்டும், ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் 2 பேருக்குமே வந்து அவன் வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ரைட் பேக்ல பிராட்லியா இருக்கட்டும், லெஃப்ட் பேக்ல வந்து கர்கஸ் அப்புறம் ராபர்ட்சன் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணப்பயா இருக்கட்டும். 2 பேருக்குமே ஒரு அந்த பின்னாடி இருக்கிற டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிரீத்திங் டைம் குடுப்பான். இவன் வந்து கொஞ்சம் பிரஸ் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆஃபென்ஸ்ல முன்னாடி கவுண்டர் பண்றவங்கள வந்து கொஞ்சம் அவங்கள வந்து செட் பேக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். எஸ்பெஷலி ஆர்சனல் கூட பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்சனலோட மிட்ஃபீல்ட் எல்லாருக்கும் தெரியும். ஜூபிமெண்டி, டெக்லான் ரைஸ் அப்புறம் ஓடேகார்ட். இல்ல ஓடேகார்ட் ப்ளே பண்ணலன்னு நெனைக்கிறேன். இந்த 2 டெக்லான் ரைஸ், ஜூபிமெண்டி 2 பேருமே வந்து சூப்பர் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். இந்த 2 பேருமே ஸ்டாப் பண்றதுக்கு கிராவன்பெர்க் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். எஸ்பெஷலி கவுண்டர் அட்டாக்ஸ்லாம் ஆர்சனல் வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு டிஃபெண்டர்ஸ்க்கு. ஏன்னா, இவன் வந்து முன்னாடி போய் அவங்கள வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணதுனால, பின்னாடி இந்த டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரீத் பண்றதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ, கிராவன்பெர்க் அத சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு ஸ்டாட் என்ன சொல்லுது அப்டின்னா, பிரீமியர் லீக்கோட அந்த ஆவரேஜ் டாக்கிள்ஸ், அந்த ஆவரேஜ் ப்ரோக்ரசிவ் பாஸஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு 2.1 அப்புறம் 2.4 இந்த மாரி தான் இருக்கும். ப்ரோக்ரசிவ் பாஸஸ் வந்து ஒரு 4.5 இந்த மாரி தான் இருக்கும். ஒரு ஆவரேஜ் பிரீமியர் லீக்ல உள்ள நம்பர் 8 அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ்க்கு. பட் கிராவன்பெர்க் வந்து 4.1 வச்சிருக்கான். அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த ப்ரோக்ரசிவ் டாக்கிள்ஸ்ல அப்புறம் ப்ரோக்ரசிவ் பாஸஸ்ல வந்து 8.4 வச்சிருக்கான். இது என்ன டபுள் த நம்பர். அதாவது மத்த பிரீமியர் லீக் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸா இருக்கட்டும், அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ்ல வந்து ஜூபிமெண்டியும் இருப்பான். இப்போ ராட்ரியும் இருப்பான், டெக்லான் ரைஸும் இருப்பான். அப்புறம் வந்து நம்ம மேன் சிட்டி ராட்ரி தான் சொல்றேன். அப்புறம் லிவர்பூலோட மேன் யுனைட்டடோட கெசமிரோ இவங்கலாம் இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கிற லிஸ்ட்ல கிராவன்பெர்க் 22 ஏஜ் தான் ஆகுது.
அண்ட் ஹி இஸ் டூயிங் ஒண்டர்ஸ் இன் லிவர்பூல். எஸ்பெஷலி இந்த சீசன்ல. அண்ட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, எவர்டன்ல வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஃபினிஷ் அது. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீமர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டைட்டான ஆங்கிள். அவன் வந்து எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல இருப்பான்னு நெனைக்கிறேன். எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல அந்த கோல் கீப்பரோட எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல இருப்பான். பால் வந்து இப்படி வரும். அவன் ரைட் ஃபுட்ல அவுட் சைட் கர்லர் அடிப்பான். பயங்கரமா இருக்கும் அந்த ஷாட் வந்து. நான் நெனச்சேன் அது வந்து வெளில போயிரும்னு சொல்லிட்டு நெனச்சேன். பட் இட் வாஸ் அ கோல். அப்புறம் வந்து எக்கிட்டீகேக்கு அசிஸ்ட் பண்ணான். அதுவுமே சூப்பரான ஒரு கிரியேட்டிவிட்டி பாஸ் இது. கிராவன்பெர்க் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். அவனுக்கு வந்து இப்போ 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு பிசிக் வந்திருக்கு. அப்புறம் வந்து அந்த பிசிக்ல வந்து அந்த மேசிவ்னஸ் காமிச்சிட்டு இருக்கான். பேஸுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷத்துல வந்து அவன் வேர்ல்ட் கிளாஸ் டிஎம் ஆகுறதுக்கு வந்து நெறைய சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி லிங்க்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் மேட்ரிட் வந்து அவன பார்த்துட்டு இருக்காங்க. மேன் சிட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய லிங்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் மேன் சிட்டி எனக்கு தெரிஞ்சு போக மாட்டான். ரியல் மேட்ரிட் அவனுக்கு வந்து கொஞ்சம் டெம்ப்டேட்டிவா இருக்கலாம். பிகாஸ் அவன ஒரு அயாக்ஸ்ல இருந்தப்போ ரியல் மேட்ரிட் வந்து அவன கூப்பிட்டாங்க. பட் அங்க போகல. ஒரு பேன் மியூனிக்லேருந்து லிவர்பூல் வந்தப்போ கொஞ்சம் கேட்டு பார்த்தாங்க ரியல் மேட்ரிட். பட் வந்து ரொம்ப டூ லேட்டா உள்ள என்டர் ஆனாங்க. இப்போ அவன வந்து 3வது வருஷம் அவனுக்கு கிராவன்பெர்க். இந்த வருஷம் வந்து யுசிஎல் வின் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. பிரீமியர் லீக் வின் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒருவேள மறுபடியும் இன்னொரு இந்த பிரீமியர் லீக் வந்து கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் யுசிஎல் வின் பண்ணாங்க அப்டின்னா, மேபி கிராவன்பெர்க் வந்து இன்னொரு சேலஞ்ச் போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கும். ஏன்னா, ஆல்ரெடி மெக்காலிஸ்டர் இருக்கான். அப்புறம் சோபோஸ்லாய் இருக்கான். வெர்சே இருக்கான். அண்ட் உங்களுக்கு வந்து ஆர்னே ஸ்லாட் சொல்ல முடியாது. அவன் வந்து ஒரு நம்பர் 8 ப்ளே பண்ண போறானா, இல்ல 2 நம்பர் 6 வச்சு ப்ளே பண்ண போறான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிராவன்பெர்க் வந்து நம்பர் 8 தான் யூஸ் பண்ணான். இந்த சீசன் வந்து கிராவன்பெர்க்க 2 நம்பர் 6 மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது மெக்காலிஸ்டர், கிராவன்பெர்க் 2 பேரையுமே நம்பர் 6ஆ யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆர்னே ஸ்லாட்டோட சிஸ்டம்ல கிராவன்பெர்க் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் நீங்க ரொம்ப டிஃபென்சிவா போனீங்க அப்டின்னா, அட்டாக்ல உங்களால நெறைய பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கேசமிரோவ எடுத்துக்கலாம். செட் பீஸஸ்ல மட்டும் தான் உங்களால வந்து பொட்டன்ஷியல காமிக்க முடியும். அட்டாக்க பொறுத்தவரைக்கும். பட் கிராவன்பெர்க் என்ன பண்றான் அப்டின்னா, அந்த மெக்காலிஸ்டரும் இருக்கிறதுனால, மெக்காலிஸ்டர் கேன் ப்ளே நம்பர் 8 ரைட். அவனால வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ல ப்ளே பண்ண முடியும். அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ரோல வந்து 2 பேருமே மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இவன் முன்னாடி இருக்கான் அப்டின்னா, ஒரு 5 மினிட்ஸ் இவன் முன்னாடி இருக்கான். அண்ட் மீன்வைல் சோபோஸ்லாய் மறக்க வேணாம். அவன் வந்து ரைட் பேக்ல ப்ளே பண்ணும்போது, அவனும் சென்டர் மிட்ஃபீல்டர் பொசிஷன்ல வந்து ஓவர்லோட் பண்ணி அங்கேயே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஸோ கிராவன்பெர்க்கோட அந்த பொட்டன்ஷியல் வந்து போயிட்டே தான் இருக்கு. அதாவது ஸ்கை ராக்கெட்ல தான் இருக்கு அவனோட பொட்டன்ஷியல். பட் அத ரீச் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்டின்னா, நம்பர் 6ல ப்ளே பண்ணான் அப்டின்னா, ரொம்ப மேசிவ்வா இருக்கும் ஒரு டீமுக்கு. ஸோ ஆர்கனைஸ் ஸ்லாட் அத தான் பண்ணிட்டு இருக்கான். 2 நம்பர் 6 அண்ட் 1 நம்பர் 10. அண்ட் எஸ்பெஷலி ஃப்ளோரியன் வெர்சேக்கு வந்து கொஞ்சம் இந்த சீசன் வந்து கொஞ்சம் இன்னும் அவன ஸ்டார்ட் பண்ணல. 5 மேட்சஸ் ஆயிடுச்சு. நாட் 7 போய்ட்டான் ஆல்ரெடி. இந்த கேரபாவோ கப்பு, அப்புறம் சாம்பியன்ஸ் லீக்லாம் வச்சு பார்த்தோம் அப்டின்னா, நாட் 7 போய்ட்டான் ஆல்ரெடி. அண்ட் நாட் 7 என்னன்னு கேட்டீங்கன்னா, 0 அசிஸ்ட், 0 கோல், அப்புறம் 7 மேட்சஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. லிவர்பூல் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் கேர் அபௌட் தட். நான் வந்து மேன் யுனைட்டட் ஃபேன் தான். லிவர்பூல் எங்களோட ஒரு பெரிய ரைவல். அது ஆர்க் ரைவல்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் அண்ட் லிவர்பூல் தான். ஸோ நான் வந்து இப்படி நான் இப்படி பேசக்கூடாதுன்னுலாம் இல்ல. கிராவன்பெர்க் இஸ் அ பிரில்லியன்ட் பிளேயர். எரிக் டென் ஹேக் இருந்தப்போ, பேயர்ன் மியூனிக்லேருந்து கிராவன்பெர்க்க வாங்க போறோம்ன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு மேன் யுனைட்டடுக்கு. பட் அது நடக்கல. லிவர்பூல் வந்து உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் லிவர்பூல் வந்து கிராவன்பெர்க்க வாங்குறதுக்கு முன்னாடி கிராவன்பெர்க்க வாங்கிட்டாங்க. பட் இந்த வருஷம் ஆர்சனல் வந்து ஜூபிமெண்டிய வாங்குறதுக்கு முன்னாடி லிவர்பூல் ஜூபிமெண்டிய என்குயரி பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு டீல். ஜூபிமெண்டி வந்து பெர்சனல் டெர்ம்ஸ்லாம் அக்ரி ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இல்ல. கிளப் டாக்ஸ் தான் அக்ரி ஆனுச்சு. ஜூபிமெண்டி வந்து ஆர்சனலுக்கு பெர்சனல் டெர்ம்ஸ் அக்ரி பண்ணியிருந்தான். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெர்சனல் டெர்ம்ஸ் வந்து கிளப் டெர்ம்ஸோட ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பூமோ வந்து யுனைட்டடோட பெர்சனல் டெர்ம்ஸ் அக்ரி பண்ணிட்டான். நியூகாசலுக்கு போறேன்னு சொல்லல. நியூகாசல் வந்து கிளப் ஸ்டாக்ஸ் அக்ரி பண்ணி யுனைட்டடோட ஒரு 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா குடுக்குறேன்னு சொன்னானுங்க. டோட்டனமும் அப்படிதான் 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா குடுக்குறேன்னு சொன்னானுங்க. தாமஸ் பிராங்க் எம்பூமோட ஃபார்மர் கோச். அவனும் அங்க டோட்டனம் போயிருந்தான். ஸோ ஒரு 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா குடுக்குறேன்னு சொல்லியும், எம்பூமோ வந்து பெர்சனல் டெர்ம்ஸ் யுனைட்டட் அக்ரி பண்ணதுனால, ஹி கான்ட் கோ எனிவேர். ஸோ யுனைட்டட வித்துட்டானுங்க. அதே தான் வந்து இங்க கிராவன்பெர்க்கும் நடந்துச்சு. அவன் வந்து ரியல் மேட்ரிட் அதாவது லிவர்பூலோட பெர்சனல் டெர்ம்ஸ் அக்ரி பண்ணதா இருக்கட்டும், ஆக்ஸ் வந்து பேயர்ன் மியூனிக் பெர்சனல் டெர்ம்ஸ் அக்ரி பண்ணதா இருக்கட்டும். அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் ரியல் மேட்ரிட் வந்து இது அப்ரோச் பண்ணானுங்க. பட் கிராவன்பெர்க் இஸ் ஆல்ரெடி ஆன் ஹிஸ் கிளப். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அதே தான் வந்து இங்க வந்து ஜூபிமெண்டிக்கும் நடந்துச்சு. லிவர்பூலுக்கு போகல. ஸோ லிவர்பூல் என்ன பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருந்தப்போ, ஆர்னே ஸ்லாட் வந்து சரி நீ இருக்கியா? உள்ள வாடா. உள்ள வந்து மேஜிக்க காட்டுறேன்னு சொல்லிட்டு, ரியான் கிராவன்பெர்க் இஸ் பீயிங் ராக் சாலிட் ஃபார் தெம். ஸோ எனக்கு தெரிஞ்சு விட்டீனியா, ஹாவர்னவர்ஸ், அப்புறம் ராட்ரி, அப்புறம் ரியல் மேட்ரிட்ல சூமேனி, கமவிங்கா, அப்புறம் பார்சலோனால பெத்ரி, காவி இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் பார்த்துட்டு கிராவன்பெர்க்க பார்க்கும்போது டோட்டலி டிஃபரெண்ட்டா இருக்கு. எனக்கு ராட்ரியும் கிராவன்பெர்க்கும் ஒரே மாரி பிசிக் தான் இருப்பாங்க. அண்ட் ஒரே மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருப்பாங்க. பிளே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரா இருக்கும். ராட்ரி வந்து மோஸ்ட்லி வந்து டிஃபென்சிவா இருப்பான். அஃபென்சிவ்ல போவான். பட் அவனுக்கு அந்த பேஸ் அவ்வளவா இருக்காது. பட் கிராவன்பெர்க் இஸ்
அல்டிமேட் ராட்ரின்னு சொல்லலாம். ஒரு ராட்ரியோட ஒரு 2.0 வெர்ஷன் அந்த மாரி தான் சொல்லலாம். பிகாஸ் ராட்ரிக்கு பேஸ் இருக்காது அண்ட் டிஃபென்ஸ்ல தான் அதிகமா இருப்பான். பட் கிராவன்பெர்க் வந்து டிஃபென்ஸும் பண்றான். பட் அட்டாக்ல அவனோட பொட்டன்ஷியல் இன்னும் அதிகமா இருக்கு. அதாவது டிஃபென்ஸ்ல அதாவது எனக்கு தெரிஞ்சு ராட்ரி வந்து டிஃபென்ஸ்ல ரொம்ப இருப்பான். அண்ட் கிராவன்பெர்க் வந்து டிஃபென்ஸ்ல அவ்வளவு அவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இல்ல. ராட்ரி அளவுக்கு டிஃபென்சிவ்ல வந்து கிராவன்பெர்க்கு அந்த பொட்டன்ஷியல் இல்ல. பட் அஃபென்ஸ்ல மேசிவ் பொட்டன்ஷியல் ஃபார் ஹிம். செட் பீஸஸ்லலாம் மேசிவா இருக்கான். ஏன்னா, ஒரு டீமோட சென்டர் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஹைட்டா இருந்தாங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். டிஃபென்ஸ்ல வந்து கிராவன்பெர்க்கோட கிளியரன்ஸஸா இருக்கட்டும், அண்ட் ஆஃபென்ஸ்ல அவனோட செட் பீஸோட இன்வால்வ்மென்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. எஸ்பெஷலி லிவர்பூல் பார்த்தீங்கன்னா, வேன் டைக் இருக்கான், கொனாட்டே இருக்கான், அப்புறம் எக்கிட்டிகே இருக்கான், கிராவன்பெர்க் இருக்கான், சோபோஸ்லா இருக்கான், கேக்போ இருக்கான். 6 பிளேயர்ஸ் வந்து பணமரம் மாரி வச்சிருக்கானுங்க. ஸோ, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட ஒரு ஒரு பிளேயர சுத்தி சாரி ஒரு ஒரு பிளேயர சுத்தி கிளப்போட ஃபுட்பால வந்து பில்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் வந்து லிவர்பூலுக்கு நடந்திருக்கு. பட் இங்க என்ன நடந்திருக்கு அப்டின்னா, கிராவன்பெர்க் உள்ள வந்திருக்கான். பட் அவன சுத்தியே அந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அப்பயே இருந்திருக்கு. அதாவது கிராவன்பெர்க் இருக்கான். மெக்காலிஸ்டர், சோபோஸ்லாய், ஃப்ளோரின் வர்ட்ஸ் இந்த 3 பேருமே வந்து டிஃபென்ஸ்ல வந்து ஓவர்லோட் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ்ல வந்து வொர்க் பண்ணுவாங்க. ஸோ கிராவன்பெர்க் வந்து என்னதான் ஆஃபென்ஸ்ல முன்னாடி போனாலுமே, அவனுக்கு பேக்கப் இருக்கு. அண்ட் ஆல்சோ டிஃபெண்டர்ஸ்க்கு நம்ம பிராட்லியா இருக்கட்டும், ராபர்ட்சனா இருக்கட்டும், வேன் டைக் அண்ட் கொனாட்டேவா இருக்கட்டும், இவங்களுக்குமே முன்னாடி கிராவன்பெர்க் இருக்கான். அவனுக்கு பேஸ் இருக்கு. அவனால வந்து ஆக்ஸலரேட் பண்ணி கவுண்டர் வந்து தடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து டிஃபென்ஸ்க்கு இருக்கு. ஸோ தே கேன் பிரீத் தேர் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு அல்டிமேட் மிட்ஃபீல்டரா வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் 2, 3 வருஷம் வந்து லிவர்பூல்ல தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல்ல தான் இருப்பான். ஆல்சோ பலீபா, அப்புறம் வார்டன் இவங்களலாம் வந்து லிவர்பூல் வந்து பேக்கப் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. இன் கேஸ் கிராவன்பெர்க் வந்து ரியல் மேட்ரிட்க்கு போறான், இல்ல அப்டின்னா மறுபடியும் புண்டஸ்லீகா பேயர்ன் மியூனிக்கே போறான் அப்டின்னா, ஏன்னா கோரெட்ஸ்காக்கு ஏஜ் ஆயிட்டு இருக்கு. அங்க சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் வந்து அவ்வளவா ஆள் இல்ல. கிமிச் இருக்கான். பட் கிமிச் இன்னும் எவ்வளோ நாள் ப்ளே பண்ண போறான்னு தெரியல. ஸோ மறுபடியும் அங்க போறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோனா ஹேப்பன். அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் கப் இயர் வேற. வேர்ல்ட் கப் என்ன சொல்லவே தேவையில்ல. எல்லா பிளேயர்ஸும் உசுர குடுத்து விளையாடுவானுங்க. எனக்கு கிராவன்பெர்க் லிட்டரலி நெதர்லாண்ட்ஸோட ஸ்டார்ட்டிங் டிஎம்மா இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அவனும் ஃப்ரங்கி டியாங்கும் என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியல. ஸோ எஸ் அது ஒரு விஷயம். ஆல்சோ டியாங் வேற இருக்கான். அவனோட அவனோட ஒரு இதுவுமே இருக்கும். ஒரு ப்ரொஜெக்ஷனும் இருக்கும். கிராவன்பெர்க் மேல. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ்க்கு கேம்ப் போம்போதெல்லாம் அவனோடயும் கொஞ்சம் பேசுவான். அப்புறம் இந்த டியாங் பார்த்தீங்க அப்டின்னா, அதாவது ஒரு குட்டி கிராவன்பெர்க் தான் டியாங். ஒரு பெரிய டியாங் தான் கிராவன்பெர்க். அந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ எஸ் இதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ லைக் திஸ் பட்டன். அண்ட் நான் டெய்லி ஃபுட்பால் டாக்ஸ் அப்புறம் டெய்லி மத்த லீக்ஸ்லாம் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இனிமே டெய்லி இந்த மாரி பிளேயர் டாக்ஸ்லாம் வந்து டெய்லி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.